இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை ரொம்ப அன்பா வரவேற்றார்கள். இதை என்ன மிகவும் வியப்பை ஆழ்த்தியது. நான் இதை இந்து சமயத்தில் பார்க்க முடியவில்லை. இது ஒரு முகஸ்துதி அல்ல. ஆதலால் முதலாக என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கேள்வி நான் திரு ஜைனுல் அப்தீனை கேட்கிறேன். முஸ்லிம் அல்லாத மற்ற சமயங்கள் அனைவரையும் முன்னால் அமரச் செய்தீர்கள். ஏன் இந்த பிரிவினை? இஸ்லாம் ஒரு பொதுமறை. அது வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மற்றும் அல்ல, எல்லா மதத்தினருக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த பிரிவினை தனியாக அமரச் செய்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை தயவு செய்து எனக்கு தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சகோதரி அவர்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாம் ஒரு எல்லாத்தையும் சமத்துவமாக நடத்த சொல்கிறது. நீங்கள் முஸ்லீம் அல்லாத எங்களை முன்னாடி உட்கார சொல்லிட்டு முஸ்லீம்களை நீங்க பின்னாடி போக சொல்லி இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துறீங்கள, எல்லாரையும் ஒன்னா உட்கார சொல்ல வேண்டியதானே? இந்த பிரிவினை எனக்கு மன உறுத்தலா இருக்கு. இந்த அழகான முறையில அழகான மனித நேயத்தை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது பிரிவினை கிடையாதுங்க. விருந்தினர்களா வர்றவர்களை உபசரிக்கும் பொழுது வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? திருடுவாங்க. நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம், விருந்தினராக அழைத்திருக்கிறோம் இல்லையா? நீங்க வாங்க, எங்களோட கலந்துரையாடல் பண்ணுங்க, நமக்குள்ள நட்புவா இருப்போம்னு சொல்லி. அப்ப இந்த சமுதாயமே உங்களை அழைத்திருக்கிற காரணத்தினால இந்த சமுதாயத்தினுடைய விருந்தாளிகளா நீங்க வந்திருக்கிறீங்க. விருந்தாளி ஒரு கல்யாணத்துக்கு போறோம், வீட்டுக்காரர் முதல் சாப்பிட்டா ஒத்துக்குருவோமா? அவருக்கு தான் அந்த உரிமை இருந்தா கூட வீட்டுக்காரர் எப்ப சாப்பிடணும்? எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு கடைசியா தான் அவர் சாப்பிடுவார். அதுக்கு பேர் பிரிவினை இல்ல. அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் பின்னாடி தான் சாப்பிடுவாங்க. வெளியே இருந்து வந்தவர்கள் எல்லாம் முதல் சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவர்கள் எல்லாம் எப்ப சாப்பிடுவாங்க? கடைசியா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சாப்பாட்டுல இருந்து இந்த அரங்கத்திற்கு இடம் வரைக்கும் நீங்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முறை. பிரிவினைக்காக வேண்டி செய்யல. இதுல விருந்தினராக வந்திருக்கிற ஒரு காரணத்தினால ஒண்ணு. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. இந்த அரங்கத்தில் கேள்வி கேட்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும், சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். முஸ்லீம் அல்லாதும் கேட்கும்போது கடைசியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கேள்விகள் எட்டாது, ஒலிபரிக்கல கேட்காது. நிறைய பேருக்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்களே ஆனால் மைக்க கொடுப்போம். கேள்வி அவங்க குறைந்த டெசிபல்ல கேட்டா கூட எல்லாருக்கும் விளங்கும் என்பதும் அது ஒரு முதல் வரிசையில அமர செய்வதற்கு காரணம். கண்டிப்பா பிரிவினை காரணம் இல்ல. பொதுவான ஒரு நிகழ்ச்சியா நடத்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் கலந்து உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.